வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பிளான் பி அப்டின்ற மாரி ரயான் கிட்ட சொல்றாரு. ஸோ அது என்ன அப்டின்றத நம்ம டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஜெஃப்ரி வந்து படுத்துட்டு இருப்பாரு. அப்ப ரியான்ட்ட வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லுவாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, "மச்சான் பிளான் பில இருக்கேன்டா" அப்டின்ற மாரி. "ஓ! அப்டியா சூப்பர்" அப்டின்ற மாரி ரயான் வந்து சொல்லுவாரு. "யாரு இந்த எல்லோ கலர் சாரி போட்டு ஒரு பொண்ணு வந்து அது சொல்லுச்சா?" அப்டின்ற மாரி கேட்பாரு. ஆமா, அவங்க சொன்னதுல நெறைய பாயிண்ட்ஸ் வந்து வேலிடா இருந்தது அப்டின்ற மாரி ஜெஃப்ரி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, சௌந்தர்யா வந்து லைக் கார்டன் ஏரியால உட்காந்துட்டு ஜெஃப்ரி கிட்ட வந்து செம்ம கிளாரிட்டியா வந்து ஒரு அட்வைஸ் குடுப்பாங்க. லைக் இந்த வாய்ப்பு எத்தன பேருக்கு கிடைக்கும்னு தெரியாது வெளிய. ஸோ தட் உனக்கு கிடைச்சிருக்கு அத ஒழுங்கா யுட்டிலைஸ் பண்ணிக்கோ அப்டின்ற மாரி சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரிக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னா, கேப்டன்சி டாஸ்க்ல இவரு விட்டு குடுக்குற மாரி. அதாவது பிளான் ஏல இருந்தாரு போல. ஸோ விட்டு குடுத்துடலாம் சாச்சனாக்கு அப்டின்ற மாரி. அவங்களுக்கும் வந்து லைக் 1 வாரம் நாமினேஷன் ஃப்ரீயா இருப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கும் வந்து டிசர்வ்ட் அப்டின்ற மாரி இவரு ஃபீல் பண்ணாரு போல. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது, பெருந்தன்மையா நம்ம நெனச்சுக்கலாம். பட் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இன்புட்ஸ் வந்து குடுத்தாங்க. லைக் எதுக்காக நீ இங்க உள்ள வந்திருக்க? எதுக்காக நீ யார ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடுற? அண்ட் தென் அவங்கலாம் என்ன நெனைப்பாங்க? அப்டின்ற நெறைய இன்புட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஜெஃப்ரி குடுக்கவே, அவர் வந்து பிளான் ஏல இருந்து பிளான் பிக்கு வந்து மாறிட்டாரு. பிளான் ஏன்றது வந்து சாச்சனாக்கு கேப்டன்சி டாஸ்க்ல என்னதான் கேமா இருந்தாலும் விட்டுக் குடுக்குறது. அண்ட் தென் பிளான் பி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா என்னோட இன்புட்ஸ் வந்து கேப்டன்சி டாஸ்க்ல போட்டு நான் வின் பண்றது அப்டின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பியா இருந்தது. ஸோ அத தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரயான் கிட்ட அத கன்வே பண்ணுவாரு. ரயானும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வெரி குட் சௌந்தர்யா பண்ணது நல்லது தான். பட் நான் வந்து இதில பேசணும்னு எனக்கு ஒரு பக்கம் தோணுனாலும், நான் அத உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்டின்ற மாரி இருந்தேன் அப்டின்ற மாரி சொல்லுவாரு. ஏன்னா, நேத்து நைட்டும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இத பத்தி சௌந்தர்யா ஜ இது சாரி ஜாக்லின் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சௌந்தர்யா கிட்டயும், ரயான் கிட்டயும் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி ஜெஃப்ரி வந்து விட்டு குடுக்க போறான் அப்டின்னு சொல்லிட்டு. அப்பயே வந்து அப்டியா அப்டின்ற மாரி ரயான் ரியாக்ட் பண்ணாரு. பட் அவரு வந்து பேசுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஐ மீன் நானு. பட் அவர் வந்து பேசல. பட் அதுக்கு அவரும் இப்ப எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டாரு. என்னன்னா, நான் வந்து அதில இன்டர்ஃபியர் ஆகணும்னு சொல்லிட்டு விருப்பப்படல. ஏன்னா, இது நீயா வந்து ஒரு டிசைட் எடுக்கணும். நீ தான் டிசிஷன் எடுக்கணும் அப்டின்ட்டு விட்டுட்டேன் அப்டின்ற மாரி சொன்னாங்க. எனிவே பிளான் பில போனதுக்கு ரொம்ப நல்லது அப்டின்ற மாரி அவரும் வந்து சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி ஜெஃப்ரி வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. நாளைக்கு கேப்டன்சி டாஸ்க்ல என்ன நடக்குது அப்டின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.